சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. இன்னைக்கு ஐயப்பனை பத்தி தாங்க பேச போறேன். ஐயப்பனை ஐயப்பனை கும்பிட்றவங்க நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, பகவான் ரொம்ப சோதிக்கிற கடவுள் அப்படி நினைச்சிருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதுங்க. பகவான் ஐயப்பன் சோதிக்கிற கடவுளை, சாதனை கொடுக்கிற கடவுள், சாதிக்க வைக்கிற கடவுள். அவன் சாதிக்க வைக்கிறதுக்கோசமே ஒன்று அவன் படைக்கிறான். சோதனை கொடுப்பான். கொஞ்சம் பக்கத்துல போகும்போது கிட்ட போகும்போது ஐயப்பன் சோதனை கொடுப்பான். அந்த சோதனையை தாண்டி எவன் ஒருவன் அந்த சோதனையை தாண்டி வச்சு அவனை குமர்றானோ அவனை சாதிக்க வைக்கிற திறமையை கொடுத்துருவான் ஐயப்பன். அவன் சாதிச்சு பல இடத்துல அவன் ஐயப்பன் புகழ நிலநாட்டு ஐயப்பன் எல்லாம் எடுத்துருவான். அதனால ஐயப்பன் சோதிக்கிற கடவுள் இல்ல, சாதிக்க வைக்கிற கடவுள். அவன் அப்படி சோதனை கொடுத்து அவனை உண்மை இல்லாம ஆக்கி அவனை கண்ணீரை வரவழைச்சு ரத்த கண்ணீர் மால வரவழைப்பான் ஐயப்பன். படாத சோதனை படுத்தும். அந்த சோதனை காட்டி நீ தாங்கி நிற்கும் போது அப்படி 108 டிகிரியில அப்படியே ஐஸ் போட்டு ஜூஸ் போட்டு அந்தாடா ராசான அப்படியே கையில கொடுப்பான். அந்த அமிர்தத்தை குடிக்கும் போது நீ பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் அத்தனையும் அந்த ஆனந்த கண்ணீர் ஐயப்பன் நினைச்சு அழுவேன். அந்த சோதனையை தாண்டி எவன் நிற்கிறானோ அவனே சாதித்து நிற்கிறான். அதனால்தான் ஐயப்பன் சோதனை கடவுள்ல சாதிக்க வைக்கிற கடவுள் என் ஐயப்பன் பகவான். ஐயப்பனை வணங்குங்க. இந்த உலகத்துல உங்க கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நிலைச்சு பேரும் புகழோடு செல்வத்தோடு இருப்புங்க. அவன் என்னைக்குமே சாதிக்க வைக்கிற கடவுள் என் ஐயப்பன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சுவாமியே சரணமையப்பா.